ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேமில் வர ஒரு அப்டேட்டும் அந்த ஈவெண்ட்டும் தான். இப்போ தான் மோகோ ஸ்டோர் வரப்போகுது. இது ஆல்ரெடியே விட்டு அனிமேஷன்ஸ்க்கு தான் திரும்ப விட்ருக்காங்க. அப்புறம் புதுசாக ரேம்பேஜ் புக்கு வேறு ஒன்று வந்திருக்கு. இந்த புக்கு தான். இந்த புக்கில் க்ளோவாலு எப்போவும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நைட் டீமில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக் ஸ்கின் தான். இந்த ஸ்கின்னில் வந்து எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது டபுள் டேமேஜு, சிங்கிள் டேமேஜ் ரெடியூஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு எனக்கே இன்னும் தெரியலை. அதுக்கப்புறமா அந்த லூட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு பேக் பேக் ஒன்று, இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த க்ளோவால் ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. அனிமேஷன் போல் அப்போ மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா கல்லுக்கு மாதிரி இன்னமும் இருக்குது. அது என்னென்னு எனக்கும் தெரில. இதுவும் நல்லா தான் இருக்குது, எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கட்டானா, அதுக்கப்புறம் இந்த கன் ஸ்கின் விட்ருக்காங்க. இந்த ஃபேமஸ் ஸ்கின் தான். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க. புது அனிமேஷனு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க, யூனிக்காக. எந்த ரேம்பேஜ் புக் போட்டால் ஓரளவு ஒர்த்து. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. எடுத்து யூஸ் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு எமௌண்ட் ஒன்று விட்ருக்கானுங்க. இதுவுமே நல்லா தான் இருக்குது பார்க்க. ஓரளவு டீசெண்டாக வச்சுருக்கானுங்க. ஓகே, ஓரளவு நல்லா தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க எல்லாமே. அடுத்து கடைசியாக வந்து ஸ்கை டைவ்னு போட்டிருக்கானுங்க. ஸ்கை டைவ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த பேராஷூட்லேருந்து இறங்கும்ல ஃப்ளைட்லேருந்து, அதுதான் போல் இருக்குது. பார்க்க லுக்காக தான் இருக்குது. மார்வல் ஸ்டூடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஞ்ச் இருப்பாப்புல, அதே மாதிரி தான் இருக்குது பார்க்கவே. ஆமாம், அப்படி தான் காய்ஸ் இருக்குது பார்க்கவே. ஓரளவு நல்லா தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே, அப்போ இந்த OB48 வந்து நியூ கேரக்டர் ஒன்று வரப்போகுது. இந்த கேரக்டர் தான் ஆஸ்கர்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துருக்கானுங்க. இதை வந்து கிளைம் பண்ணுறது ஈஸி தான், இல்லைன்னா அவங்களே ஸ்டோர்லேயே விட்ருவானுங்க. அவன் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த கேரக்டரோட எபிலிட்டின்னு பார்த்தோம்னா, இந்த நருட்டோ ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த எபிலிட்டியும் விட்டு வச்சுருக்காங்க. என்னமோ அடித்தா போய் அங்கிட்டு போய் விழுகுறேன். அதில் ஹெச்பி 25 தான் குறையுது. இந்த கேரக்டருக்கு விட்டாங்கன்னே தெரியலை. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.